வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த டிஃபன் சாம்பார் செய்யும் போது பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி சொல்கிறது போல் நீங்கள் தாளிப்பு கொடுத்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் தூளாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் தாளிப்பு நான் இன்றைக்கி சொல்கிறது போல் கடைசியாக நீங்கள் கொடுத்து பாருங்கள். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டு சுவையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடைக்கும். இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துக்குவோம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் சாம்பார் செய்ய போகிறோம். எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு இதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல தக்காளி பழம் பெரிய சைஸில் உள்ளது எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு காய்கறி இப்போ என்ன உங்களுக்கு சேர்க்க விருப்பமோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம இன்றைக்கி வெஜிடபிள், வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா தான் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிச்சிடலாம் இந்த மெத்தடில் நம்ம சாம்பார் செய்யும் போது. இப்போ எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். பருப்பு காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு இதை நல்லா ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா பருப்பு நல்லா குழஞ்சி நமக்கு வெந்து வரும். சாம்பாரை பொறுத்த வரைக்கும் பருப்பு கொஞ்சம் குழஞ்சி வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ லைட்டாக இதை கலந்து விட்டாலே போதும். நம்ம ரொம்ப மசிச்சு விட வேண்டியதில்லை. லைட்டாக அப்படி கலந்து விட்டிங்கனாலே போதும். நல்லா வெந்து வந்துருச்சு பருப்பு. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுக்கும் போது தான் சாம்பார் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை கரைச்சிட்டு சேர்த்துக்குவோம். சாம்பாருக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. புளி கம்மியாக சேர்த்தோம்னா தான் டிஃபன் சாம்பார் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். டிஃபன் சாம்பாருங்கிறப்ப புளி ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். இதிலே சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் தாளிப்பு கொடுக்கணும். அந்த புளி ஊற்றினோம்னா நம்ம அதோட பச்சை வாடை போகணும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் சாம்பார் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிப்பு மட்டும் நம்ம கடைசியாக கொடுத்துட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் நெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தாளிப்புக்கு ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் அதிகமான அளவு சேர்த்துடக்கூடாது. இது போல் கம்மியாக சேர்த்துக்குங்க. அதே போல் 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க கடுகு, உளுந்து, மிளகு, ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரணும். அது வரைக்கும் நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ நல்லா இது பொரிஞ்சு வரட்டும். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான். இந்த சாம்பார் தூள் வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சாம்பார் தூள் பாருங்கள் நல்லா கலராக மணமாக சுவையாக இருக்குங்க. இந்த சாம்பார் தூள் நம்ம இப்போ ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம கேஆர்ஆர் கிச்சனில். இது கூடவே மசாலா பொருட்கள், ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு, இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கம்மியான குவான்டிட்டி எப்படி அரைக்கணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில். அப்போ தாளிப்பில் எந்த டயத்தில் இந்த சாம்பார் தூள் சேர்க்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. இதே போல் நீங்கள் தாளிப்புக்கு சேர்த்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் கடைசியாக இது போல் தாளிச்சிட்டு செய்யும் போது. இப்போ கடுகு, உளுந்து எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 வரமிளகாய் கிள்ளிட்டு வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் முழுசாகவே உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நான் பெருங்காயத்தூள் வேக வைக்கும் போது சேர்த்ததுனால இப்போ சேர்க்கலை. நீங்கள் தூளாக சேர்க்குறீங்கன்னா இந்த டயத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், வாசனையும் கொடுக்கும் சாம்பாருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அடுப்பு தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டு சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன்.
இன்றைக்கி வந்து 100 கிராம் அளவு பருப்பு எடுத்திருந்தோன்னா அதுக்கான அளவு தான் 3 டீஸ்பூன் போட்டிங்கனாலே போதும். நல்ல நிறமாகவும் இருக்கும், சுவையும் இருக்கும், காரமும் இருக்கும். நல்லா இது போல் 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை இதில் சேர்த்துக்குங்க. இது போல் நீங்கள் நெய் எண்ணெயில் வதக்கிட்டு செய்யும் போது சாம்பார் இன்னுமே கூடுதலாக நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். தாளிப்பு இது போல் நீங்கள் ஒரு தடவை கொடுத்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ சாம்பாரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சாம்பார் தூள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சாம்பார் திக்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்குங்க. உப்பு காரம்லாம் பார்த்துக்குங்க, போதுமானு தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. தேவைன்னா சேர்த்துக்குங்க, பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் தான் கொதிக்க விடணும். சாம்பார் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு கொதிக்க விட்டோம்னா நமக்கு அந்த சாம்பார் தூளோட மனம் இருக்காது, சாம்பார் டேஸ்ட்டும் மாறிடும். 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டிதான். லைட்டாக இது போல் கொதிச்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இது போல் நம்ம சாம்பார் தூள் தாளிப்பு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சாம்பாரோட வாடையும் சரி டேஸ்ட்டும் சரி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த முறையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.